தக்வா இறையச்சம், அல்லாஹ்வின் மீதான பயம் நம்மிடத்தில் அதிகமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தக்வாவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் தக்வாவை பற்றி சொல்லுகிறான், இறையச்சத்தை பற்றி சொல்கிறான். அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சில இடத்துல இத்தகு என்பதாக அல்லாஹ் சொல்லுவான், சில இடத்தில் அல்லாஹ் முத்தகீன் என்பதாக சொல்லுவான், சில இடத்தில் அல்லாஹ் தத்தகூன் என்பதாக சொல்லுவான். இது போன்று தக்வாவை சம்பந்தமான ஆயத்துகள் குர்ஆனில் 250க்கும் மேற்பட்ட முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில ரிவாயத்தின்படி 300க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் தக்வாவை பற்றி பேசியிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள் என்ற வசனமும் குர்ஆனில் ஏறத்தாழ 7 இடத்தில் பதிவாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். முதலாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவிலே 278வது வசனத்தில் பதிவாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். இரண்டாவதாக சூரத்து ஆலி இம்ரான்ல 102வது வசனத்தில் பதிவாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மூன்றாவதாக சூரத்துல் மாயிதாவில் 35வது வசனத்தில் பதிவாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலா வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். நான்காவதாக சூரத்து தௌபாவில் 119வது வசனத்தில் பதிவாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஐந்தாவதாக சூரத்துல் அஹ்ஸாபில் 70வது வசனத்தில் பதிவாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஆறாவதாக சூரத்துல் ஹதீதில் 28வது வசனத்தில் பதிவாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ ஆமினூ பிரசூலிஹி யுஅதிகும் கிஃப்லைன் மின் ரஹ்மதிஹி வ யஜ்அல் லகும் நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஏழாவதாக சூரத்துல் ஹஷ்ரில் 18வது வசனத்தில் பதிவாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன் என்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின் மீதான பயத்தை பற்றி குர்ஆனில் நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள், இறையச்சத்தோடு வாழுங்கள் என்பதாக குர்ஆனுடைய திருவசனங்கள் திரும்பி திரும்பி நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுவாங்க. இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க.